என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹாய் கீதா, என்ன தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, பார்த்தனே. ஏன், யார் கூடயாவது சண்டையா? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வர வர திமிரா பேசுற. இங்க பாரு, என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட. ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். இப்பெல்லாம் என்ன தாவணி கட்டாம சுடிதார் போட்டு வர? தாவணி கட்டுறது சுடிதார் போடுறது எல்லாம் என் இஷ்டம். எனக்கு என்ன போடணும்னு தோணுதோ அதை தான் நான் போடுவேன். என்ன விளக்கம்னு உன்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அதெல்லாம் சரிதான், ஆனாலும் தாவணியை விட சுடிதார் தான் நீ நல்ல கும்முன்னு இருக்க. இங்க பாரு, நான் முன்ன மாதிரி கிடையாது. குடிச்சு நல்லா வாங்கி விட்டுருவேன் பாத்துக்க. ஓ, அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? என்னது டாவா? ஆமாண்டா, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இப்ப எதுக்கு தேவையில்லாம வந்து என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்க? தனியா நிக்கிறியே, தனியா புலம்பிக்கிட்டு இருக்கியே, என்ன முரளி உன்னை ஏமாத்திட்டானோ? இங்க பாரு, எனக்கும் முரளிக்கும் 1000 இருக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்த ஹெச்ஓடி மேம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிரு. கிளம்புறேன். வர வர நீதான் ஏமாந்து போயிட்டே இருக்க. நான் எப்படியே போறேன், என்னை பத்தி உனக்கு என்னடா அக்கறை? அடியே, வரும்போது சாதுவா இருந்த, இப்ப வாடா போடான்னு அப்படி இப்படின்னு பேசுற. என்ன திமிரா? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன். அலேக்கா வந்து வம்பிழுத்துட்டு நீ என்ன திமுறான்னு என்னை கேட்குற? ஒழுங்கா ஓடி போயிரு. நானும் செம்ம காண்டில் இருக்கேன். இன்னும் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற பார்த்துக்கோ. என்னடி? ஓ, முரளி இருக்கிற தைரியத்துல தானே ஆடுற? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நான் என்னடா பண்ணேன்? அது எப்படி? நானும் அன்பா பேசி பாக்குறேன், அடக்கமாவும் பேசி பாக்குறேன், திமுறாவும் பேசி பாக்குறேன், சண்டை இழுத்தும் பாக்குறேன். எனக்கு மட்டும் மடங்கவே மாட்டேங்கிற. ஆனா அந்த முரளிக்கு மட்டும் அடங்கி போற. நீ பாத்தியா? நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் உன்னை ஏமாத்துறான். அவன் இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான், தெரியும்ல? எல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் எப்படி அவன் பின்னாடியே சுத்துற? இங்க பாரு, நான் யாரு பின்னாடி சுத்தணும் சுத்தக்கூடாதுன்னா உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த காலி பண்ண போறியா இல்லையா? முடியாதுடி, எனக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். நீ எல்லாம் இப்படி சும்மா விட்டாலாம் வேலைக்கே ஆகாது. நான் உன்னை ஹெச்ஓடி மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நீ ஹெச்ஓடி மேம்கிட்ட போய் பேசிக்க. போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. யாரு வேணாண்ணா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணினா நானும் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னடா கொடுப்ப? இவ காலேஜ்ல எல்லா பசங்களோடையும் அஃபேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிடுவேன். இதுக்கு முன்னாடி என் கூட பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப முரளி கூட சுத்திக்கிட்டு இருக்கா. ஆளுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்றது. முன்னாடி தாவணி கட்டிட்டு இருந்தா, தாவணி கட்டுறது எனக்கு பிடிக்கும்னு சொன்னதால கட்டிட்டு இருந்தா. இப்ப முரளிக்கு சுடிதார் போட்டாதான் பிடிக்கும்ன்றதுனால சுடிதார் போட்டுட்டு இருக்கா. இவ காலேஜ்ல படிக்க வரல, அப்படியே படிச்சாலும் நிறைய தொழில் பண்றான்னு சொல்லுவேன். சி, நீ எல்லாம் மனுஷனே இல்ல. இதுக்கெல்லாம் நீ ஆதாரம் வச்சிருக்கியா? ஆதாரம் எதுக்குடி? உன் போட்டோவையும் என் போட்டோவையும் ஏல போட்டா போதும், டோட்டலா நீ காலி ஆயிடுவ. அதுக்கப்புறம் எவன் அவனை கல்யாணம் பண்ணிப்பான்? ஏய் ஒன்ன முரளி வேண்டாம். எந்திரா. முரளி வேண்டாம். எவ்வளோ பட்டும் நீ திருந்தவே இல்லைல்ல. வாடா, பிரின்சிபல் ரூமுக்கு போலாம். அவ என்ன தொழில் பண்றா, நீ என்ன தொழில் பண்ற அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல முரளி, வேண்டாம். என்ன எத்தனை வாட்டி ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருப்ப? ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணல, உன்னை சும்மா விட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? இப்ப நீயா வரியா இல்ல எல்லாரும் முன்னாடி தரன்னு இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்தட்டுமா? முரளி, எதுவும் பண்ணிடாத. இனிமே நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ வாட்டி பண்றதுனா இனிமே பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுறலாம். இது 2வது வாட்டி. திரும்பி கீதா பக்கத்து போன சத்தியமான போவே மாட்டேன் முரளி. லைஃப கெடுத்துறாத. அது எப்படா? அடுத்தவங்க லைஃப்லாம் கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? தெரியாம பண்ணிட்டேன் முரளி, ப்ளீஸ் உன் காலில் வேணா. சீச்சி, நீ எல்லாம் என் காலை தொட்ட எனக்கு தான் பாவம் பிடிக்கும். ஒழுங்கு மரியாதை தள்ளி போயிரு. முரளி ப்ளீஸ் முரளி, என்ன விட்டுரு முரளி. இனிமேட்டு கீதா திசை பக்கமே நான் வர மாட்டேன், ப்ராமிஸ். கீதா ப்ளீஸ், கீதா என்ன மன்னிச்சு விட்டுற சொல்லிரு ப்ளீஸ். கீதா, இனிமேட்டு உன் சைடே நான் எட்டி பார்க்க மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேன். நீ அங்க வந்து நான் 100 அடி தள்ளி போய் நின்னுக்கிறேன். நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் கீதா, ப்ளீஸ்.
நீயாச்சும் சொல்லு கீதா. முரளி என்ன? விட்டுருங்களேன். இவனை எப்படி சும்மா விடுறது? பரவாயில்ல விட்டுருங்க. அப்புறம் என்னையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. ப்ளீஸ் கீதா. ஏய், முரளி, அவ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் விடுறேன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த நெக்ஸ்ட் நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுருவேன். ஆ ஆ, இன்னமே நான் யாரையும் பிளாக்மெயில் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சத்தியமா கீதா பக்கிட்ட திரும்பவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. ரொம்ப தேங்க்ஸ் முரளி. இன்னமே அவன் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணான்னு வையி, உடனே என்கிட்ட வந்து சொல்ற. அது எப்படி முரளி? நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? என்ன? இல்ல திவ்யா உங்களையும் என்னையும் வச்சு சந்தேகப்படுறாங்க. அதுக்காக? எதுக்கு முரளி? என்னால உங்களுக்கு பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு கீதா, யாரு வந்தாலும் யாரு சொன்னாலும் நீ என்னோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்டு. நீயும் என்னை அப்படிதானே சொன்ன. அதனால யாருக்காகவும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற பதவியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன். அது எங்க இருந்தாலும் சரி, இந்த நாட்டுல மூலையில இருந்தாலும் உனக்காக நான் வந்து நிப்பேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, அப்ப நான் வரேன். சரி. தெரியாம அன்னைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். அதையே வச்சு குத்தி 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 காமிக்கிறாரு. ச்சே. என்னடி குரு தலை தெறிக்க ஓடுறான், பின்னாடியே முரளி போறாரு. அதுவா, அது கொஞ்சம் பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்லடி. குரு வந்து என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருந்தான். அத முரளி தட்டி கேட்டாரு. அதனாலதான் அவன் ஓடுறான். சரி, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும். முரளி நடுப்பற பேசும்போது கவனிச்சேன். திவ்யான்னு யாரையோ சொன்னாங்க. யார் அந்த பொண்ணு? அது அவரோட லவ்வரா. என்னது? அடியே, முரளி ஒன்னதானே லவ் பண்றாருன்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லடி. அவரு திவ்யான்ற ஒரு பொண்ணதான் லவ் பண்றாராம். என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அப்படியா? எனக்கு என்னமோ இது நம்புற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசியிருக்கேன்டி. அவரு அந்த பிள்ளையதான் லவ் பண்றாரு. முரளி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரு யாரையும் ஏமாத்த மாட்டாரு. என்னடி இப்படி சொல்ற? ஆமாண்டி. அவருக்கு யாரை பிடிக்குதோ அவரையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவரு சந்தோஷமா இருந்தா போதும். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நீ தான் முரளிய லவ் பண்ண. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்றதுக்காக நீ பாட்டுக்கு அமைதியா இருந்த. இப்போ ஒன்னை விட்டுட்டு திவ்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? இல்லடி, அவருக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அவருக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இங்க பாரு, முரளி உன்னை ஏமாத்துறாரு. சேச்சா, அவர் ஏன் என்னை ஏமாத்தணும்? ஏமாத்துறதா இருந்தா என்கிட்ட எதுக்கு வந்து சொல்லணும்? அவர்லாம் அப்படி ஏமாத்த மாட்டாரு. அவருக்கு பிடிச்ச திவ்யான்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ இதுல தலையிடாத. நான் கிளம்புறேன். இருடி, நானும் வரேன். வா, நான் பேக்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். முரளி திவ்யாவை லவ் பண்றாரா? யார் அந்த திவ்யா? முரளி வேற ஏமாத்த மாட்டாருன்னு சொல்றா. முதல்ல யார் அந்த திவ்யான்றதை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவளை ஏமாத்துறதுக்காக தான் இவ்வளவும் பண்றாரு. லவ் பண்றவங்க இந்த மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. கீதா உண்மையானவ. கீதாவை ஏமாத்துறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. முரளி இவகிட்ட நல்லா சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. முரளி, உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. கீதாவையா ஏமாத்துற? அவளை நீ என்னெல்லாம் ஏமாத்துறங்கிறத நான் எல்லா ஆதாரத்தோடையும் ப்ரூவ் பண்றேன். அதுக்கப்புறம் உன் பக்கத்தை திரும்பி பார்க்க மாட்டா. நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு முரளியையும் கீதாவையும் பிரிக்க போறேன். கீதா முரளி கிட்ட சொல்லுவா, இவ்வளோ நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல, நீங்க எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லுவா. இது நடக்கணும்னா கண்டிப்பா அந்த திவ்யா யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஆமா லட்சுமி, என்ன கொஞ்சம் பூ தான் கிடைக்கல. பரவாயில்ல, பலூனை வச்சு மேட்ச் பண்ணிட்டோம்ல. ஆமா, வந்து பார்த்து அசந்து போயிருவாங்க. நீயும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லல? ஜீவா தான் பார்த்தா, என்னம்மா பலூன்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா. இல்லம்மா, வாங்குறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப அவளுக்கு எந்த டவுட்டும் இருந்திருக்காது. எது எப்படியோ நம்ம யாருக்கும் தெரியாம வேலையை முடிச்சிட்டோம். ஆமா. சரி, இப்பவே மணி 7:15 ஆயிடுச்சு. இப்ப அவங்க 2 பேரையும் ரூமுக்கு விடாம நம்ம வெளியிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சர்ப்ரைஸா உள்ளார விடுவோம். சரி.
இங்க பாருங்க போனா, இது நம்ம பிள்ளைங்களுக்காக மட்டும் இல்ல, நம்மளுக்கு பிறக்க போற பேர பிள்ளைங்களுக்காகவும் தான். ஆமா ஆமா, எனக்கு பையன் தான் பிடிக்கும். என்னது பையனா? ஆ, தலைச்சம்புள்ள பையனா பிறந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஜீவாவே வச்சு வளர்த்துட்டேன் பாத்தீங்களா. ஒத்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதெல்லாம் முடியாது. ஏன் ஏன் ஏன்? எனக்கு பொம்பளை பிள்ளைய தான் பிடிக்கும். பொம்பளை பிள்ளையா? ஆமா, எனக்கு 2 பசங்க. எனக்கு பேத்தி பெத்து கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு பேரன்தான். இல்ல பேத்தி தான். பேரன் பேத்தி. என்ன நீங்க ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுக்கலாம்ல? ஏன் நீங்க விட்டு கொடுக்கலாம்ல? நீங்களாச்சு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய தான் வளர்த்தீங்க. நான் 2 ஆம்பளை பசங்களை வளர்த்துருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். எனக்கு முதல்ல பேத்தி தான் பிறக்கணும். பேரன் பிறந்தா தூக்க மாட்டீங்களோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சாமி கிட்ட கேட்டுக்கிறது பேத்தி மட்டும்தான். லக்ஷ்மி, நீங்க தான் 2 பசங்க வச்சிருக்கீங்கல்ல, பையனுக்கு பேரனே பிறக்கட்டுமே. அதுக்கப்புறமா இன்னொரு 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா பேத்தி பிறந்துரும். கையோட முரளிக்கும் கல்யாணம் ஆயிடும். அவன் மூலியமா ஒரு பேத்தி பிறந்தா கூட சந்தோஷம் தானே. அதுக்காக நான் 3 வருஷம் காத்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நீங்க ஒரே ஒரு பொண்ணு தானே வளர்த்தீங்க. பரவாயில்ல, இன்னொரு பொண்ணை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா பேரனை பெத்துக்கலாம். என்ன லக்ஷ்மி, முடியவே முடியாது. எனக்கு பேத்தி தான் வேணும். போனா யாரா இருக்கும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அம்மா, இது ராஜாவோட வயசு தான். அம்மா உள்ளார இருக்கீங்களா? இருக்கோண்டா. என்னம்மா சொல்லிட்டு வர மாட்டீங்களா? கதவை திறங்க. இந்த வரேன்டா. போனாத்த எங்க போனாங்க? மாப்பிள்ள, நானும் இங்கதான் இருக்கேன். 2 பேரும் சொல்லிட்டே வர மாட்டீங்க. உங்களை இந்த ஊட்டியே தேடியாச்சு. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? முதல்ல கதவை திறங்க. இந்த வர மாப்பிள்ள. போனா, என்ன லக்ஷ்மி, நீ முதல்ல கதவை திறந்துட்டு வெளியே போயிரு. அதுக்கப்புறமா நான் வரேன். ஏன் லக்ஷ்மி? இல்ல, 2 பேரும் ஒட்டுக்கா போனோம்னா டக்குன்னு பாத்துருவான். சர்ப்ரைஸா இருக்கும்ல, அதனாலதான். நீங்க முதல்ல போயிட்டு வெளியில பேசிட்டு இருங்க. நான் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு நிறைய மெதுவா கதவை திறந்து வந்துடுறேன். சரி லட்சுமி. அத்தை. இதோ வரேன்ப்பா. அத்தை, அம்மா கதவை திறங்க. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, வரட்டும். என்ன மாப்பிள்ள? எங்க ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசணும்னு ஆசைப்பட்டோம், நானும் லக்ஷ்மியும். அதான் ரூம்ல வந்து பேசலான்ட்டு பேசிட்டு இருந்தோம். அம்மா எங்க அத்தை? அம்மா இங்க உள்ளாரதான் இருக்காவ. என்னது, லக்ஷ்மி உள்ளார இருக்காளா? ஆமா. சரிங்க அத்தை, நகருங்க. எங்க மாப்பிள்ள போறிய? உள்ளார ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்ல. எதுக்கு மாப்பிள்ள? அத்தை ஒரே கசகசன்னு இருக்கு. அதெல்லாம் போக கூடாது. நீங்க என்னமா ஆச்சு உனக்கு? திடீர்னு ரூம்குள்ளார போகாதன்னு சொல்றீங்க. லக்ஷ்மி, இவ்வளவு நேரம் நீ ரூம்ல இருந்த? ஆமாங்க, உங்களை விட்டுட்டு நான் எங்க போறேன்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. அங்க பூ வாங்கலான்னு அங்கிட்டு போனோம். நடந்து வந்துட்டே இருந்தோமா, நம்ம தங்கியிருந்த ஹோட்டலும் வந்துருச்சு. சரி, ரொம்ப கால் விழிச்சது. அதனாலதான் நானும் போனாவும் இங்கே தங்கிட்டோம். போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. அதனாலதான்டா போன் பண்ணி சொல்ல முடியல. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டீங்க. உங்களை தேடி எங்கெல்லாம் அலையிறது. அப்புறமா சீதாக்கா தான் பார்த்து சொன்னாங்க, நம்ம ரூம் எடுத்திருக்க அந்த ஹோட்டல் வழியா தான் போனாங்க தம்பி அப்படின்னு. அவங்க மட்டும் சொல்லனா என்ன ஆயிருக்கும்? எங்க போய் உங்களை 2 பேத்தையும் தேடுறது? என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்க? சரிடா, நாங்க இங்க தானே இருக்கோம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் சாப்பிட போலாம். சரிம்மா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள என்னங்க அத்தை? ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணாதீங்க. அத்தை, நான் தான் சொன்னேன்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு. நைட் பேண்ட் போட்டுட்டு வரேனே. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. அத்தை. பெரியவங்க சொல்றாங்கல்ல, கேளுவேன். என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்ப சாப்பிட வரணுமா வேண்டாமா? மணி இப்பவே 7:30 போகுது. போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரேடியா ரூம்ல போய் படுத்துருவோம். எங்களுக்கும் கால்லாம் வலிக்குதுடா. அம்மா ஒரு 10 நிமிஷமா பேண்ட்டை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். டேய், அதெல்லாம் எங்களால வெயிட் பண்ண முடியாது. உன்னோட ரூம் சாவிய பூட்டி நான் வச்சிருக்கேன். அம்மா என்னம்மா, உங்க ரூம் தான் இருக்குல்ல, அங்க போய் இருக்க வேண்டியதானே. எதுக்குமா ஏன் ரூம் எடுத்தீங்க? இப்ப என்னடா, நாங்க உங்க ரூம்ல இருக்க கூடாதா? சும்மா காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு சொல்றத கேளு வா. என்னம்மா பண்றீங்க? ஜீவாமா. அத்தை, உனக்கு எதுவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமாடா? இல்லத்த, எப்படியா இருந்தாலும் படுக்க போறது தானே, நான் அப்புறமா கூட மாத்திக்கிறேன். பாத்தியாடா, அவ புள்ள. அவ பாரு சொல்ற பேச்சே கேக்குறா. நீ என்ன இருக்கியே? மா, அவன் பிரச்சனை அவனுக்கு. நான் பேண்ட்டை மாத்திட்டு தான் வருவேன். இப்ப என்ன உனக்கு? பேண்ட்டை மாத்தணும். உன்னோட திங்ஸ் எல்லாம் என் ரூம்ல தான் இருக்கு. என்னது, உங்க ரூம்ல இருக்கா? ஆமாண்டா. இன்னும் கேட்காம எதுக்கு என் திங்ஸ் உங்க ரூம்ல வச்சீங்க? டேய், சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காம என் ரூம்ல இருக்க பேண்ட்டை போய் போட்டுட்டு வா போ. என்னடா அது? இப்ப நாங்க அந்த ரூம்ல தான் போய் படுக்கணுமா? இல்ல, நீ எப்போதும் போல ஓ ரூம்லயே தூங்கிக்க. அப்ப என்னோட ட்ரெஸ்? ஐயோ, குடுத்துறேன்டா. நீ இப்படி படுத்த வந்தா நான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பேண்ட்டை போட்டுக்கிட்டே வரேன். சரிடா. ஏங்க, ரொம்ப பசிக்குது, அங்க எல்லாரும் போகலாம். சரி லட்சுமி. லட்சுமி. சொல்லுங்க போனா. இவன் குறுக்குறன்னு பாக்குறான், எதையும் இங்க வச்சு பேச வேண்டாம். சரி லட்சுமி. என்னடா நீ வரல? வரேன் போங்க. ஜீவா, வா போய் சாப்பிட போவோம். இதோ வரேன்.
என்னமோ சரியில்லையே. ரூமு கீயும் கொடுக்க மாட்டாவ. ரூமுக்குள்ளார அப்படி என்ன இருக்கு? 2 கிழடுக்கட்டையும் ஏதோ பிளான் பண்ணிருக்குங்க. குசு குசுன்னு பேசுறது என்ன, சிரிக்கிறது என்ன, என்னமோ பண்ணிருக்குங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணும். டேய் நீ என்ன வரலையா? அந்த வரேம்மா. சாப்பிட்டுட்டு வந்துட்டு என்ன இருக்குன்னு பாப்போம். சத்யாமா, ஏண்டி சத்யா? ஆமா, மாவெல்லாம் இருக்குது. தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறீங்களா? ஏமா இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போமா. ஏண்டி சோனி தனியா இருப்பாடி. அங்கதான் அப்பா இருக்காருலம்மா. பாவுண்டி அவ தனியா ஒத்தையில இருப்பா. இங்க நானும் தானேமா தனியா இருக்கேன். நீ உன் புருஷன் கூட தானே இருக்க. அவ தாண்டி பாவம். காலில இருந்து இங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு போறா. வயசு பிள்ளை அலைய விட்டுக்கிட்டே இருக்கோம்ல. என்னம்மா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் என் கூட இருப்பேன்னு பார்த்தா ஏண்டி இங்க 2 சின்ன சிறுசுங்க தனியா வீடு பிடிச்சி இருக்கிய. ஒத்த ரூம் தான் இருக்கு. இன்னொரு ரூம் சாமி ரூமா வச்சுட்டிய. நான் எங்கடி படுக்கிறது? மா ஹால்ல படுத்துக்கம்மா. ஹால்ல படுத்துக்கலாண்டி. கொசு பயங்கரமா புடுங்குது. ஏசி வேற இல்லையா, வெக்கையா இருக்கு. எங்க வீட்டுல நான் பாட்டுக்கு அக்கடான்னு படுத்திருப்பேன். நைட்டு மட்டும் நாங்க போய் படுத்துக்கிறேன்டி. காலையில ஒரு 10 மணி போல நான் வரேனே ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் நீயும் காலேஜுக்கு போயிருவ, தம்பியும் ஸ்கூலுக்கு போயிடும். அப்புறம் நீங்க உங்களை பார்த்துப்பியல. இருந்தாலும்மா நீ இருக்கிற மாதிரி வராதுலம்மா. வெளியில ஒரு ஆள் இருந்தாங்கன்னா பெரியவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதுக்கு என்ன பண்றது? எனக்கு அடுத்து ஒரு புள்ள இருக்குல்ல, அவளையும் பார்க்கணும்ல. சரிம்மா நீ போயிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறியா? சரிம்மா. அம்மா நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரு. தோனி அனுப்பி விட்டுட்டு அப்பாவையும் அனுப்பி விட்டுட்டு 9:30க்கெல்லாம் வந்துடுறியா? ஏண்டி? இல்லம்மா இவரை ஸ்கூல்ல கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களாம். பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும், 10th 12th ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்காக சீக்கிரமா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அதனால இவர் நாளைக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு. நான் தான் ஒரு வாரம் லீவ் போட்டிருக்கேன். நம்ம தெருவோட பக்கத்து தெருவு தான். இருந்தாலும் அக்கம் பக்கத்துல பழக்கம் இல்லைல்லம்மா. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். நாளைக்கு சீக்கிரமா வந்துடுறேன் என்ன? சரிம்மா. கதவை நல்லா இழுத்து பூட்டிக்கடி. நாளைக்கு தம்பி போனதுக்கு அப்புறமும் கதவை சாத்திக்க. யாரு வந்தாலும் ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தோறேன். சரிம்மா நான் வரேன் என்ன? மாவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சட்னிலாம் வச்சிருக்கேன். தோசை ஊற்றி கொடு. சரிம்மா.